Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம்னா RBI அசிஸ்டன்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்ததா. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட்னா கடைசி நாள் வரைக்கும் பொறுத்துட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா சம்பளம் வந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும்னு நம்புறேன். ஸோ என்ன பண்ணுங்க, இப்பவே மறக்காம அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ RBI அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, 2026ல நமக்கு இப்போ பிப்ரவரியில தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது, கரெக்டா. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லாவே என்னன்னா எப்போ லாஸ்ட் டேட், எக்ஸாம் டேட் எப்போ, அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது, சரிங்களா. ஓகேப்பா. ஸோ RBI சொல்லும் போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவோம், சரிங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த RBIல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்டுக்கான போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இது இப்போ நமக்கு விட்டுருக்காங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, RBIல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கறதுனா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேலரியாக இருக்கும். நார்மலி கவர்மெண்ட் பேங்க்ஸ்னாலே நல்ல சம்பளம் தான். இதுவும் ரிசர்வ் பேங்க்னா கேட்கவே தேவையில்ல. அவங்களே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஸ்டேலாம் கொடுப்பாங்க. பீச் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேலாம் கூட நிறைய இருக்கு, சரிங்களா. பர்க்ஸுமே நிறைய இருக்கு அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே எங்கே RBI அசிஸ்டன்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக RBI ஆஃபீஸில் தான் நமக்கு வேல்யூ இருக்க போகுது. RBIக்குனே தனியாக ஒரு ஹோல் பில்டிங்கே ஒதுக்கப்படும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த ஆஃபீஸில் தான் வேலை இருக்கும். ஸோ ஸ்டேபிளான கரியர், ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கரியர். ஸோ கண்டிப்பாக இந்த RBI வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 16th February தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அன்னிலேருந்து என்னது அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ 8th March, ஓகேங்களா, இன்னும் 4 நாள் கூட இல்லை. ஸோ 8th March தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு April 11th எக்ஸாம் இருக்க போகுது, சரிங்களா. April 11th இருக்க போகுது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இருக்கா, 1 month தான் இருக்கு, சரிங்களா. ஓகே, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 7th June இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 month கூட கிடையாது, 3 weeksன்னு சொல்லலாம், சரிங்களா. 4 weeks கூட கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்குமே எனக்கு கம்மியான டைமிங் தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா டைமே இருக்காது. இப்போதுலேருந்து ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணாதான் சரியா இருக்கும், சரிங்களா. ஓகேப்பா. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே இன்னைக்கே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போவே கூட அப்ளை பண்ணிடுங்க, தப்பு கிடையாது, ஓகேங்களாப்பா. சரி, எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 yearsலேருந்து 28 yearsக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 20லேருந்து 28 வயசு உடையவங்க அப்ளை பண்ணலாம். மேம் 28னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா கேஸ்ட்டை பொறுத்து, இது கேட்டகரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம், சரிங்களா. 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 28க்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு ஆஸ் யூஷுவல் OBCனா 3 years, அதாவது 31 வயசு வரைக்கும் எழுதலாம். SC STனா அதாவது என்ன சொல்லலாம் 5 years, அதாவது 33 years வரைக்கும் எழுதலாம், சரிங்களா. மேக்ஸிமம் ஏஜ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆஸ் யூஷுவல் எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்ளிகபிள், நீ என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் ஒன்று தான், என்னன்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், சரிங்களா. டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா, எதனா கோர்ஸ் பண்ணியிருக்கணுமா, அது முடிச்சிருந்துருக்கணுமா, இது முடிச்சிருந்துருக்கணுமான்னு அவ்வளோலாம் பயப்பட வேண்டாம். கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு நீங்கள் கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணும் போது சர்டிஃபிகேட் கேட்கல, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட்டா இதுவான்லாம் கேட்கல, நாலேஜ் இருக்கா, அதை பற்றி ஐடியா இருக்கான்னு தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ்னா இதுதான் மானிட்டர், இதுதான் CPU, இதுதான் மவுஸ், இதுதான் கீபோர்டு அப்படின்ற பேசிக் நாலேஜ். MS வேர்டு இருக்கா, MS வேர்டு PowerPoint, MS ஆஃபீஸ் இருக்கா. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான் கேட்குறாங்க. தெரியும்னு போடுங்க, தெரியலனா கூட அங்கே போய் கற்றுக்கலாம், சரிங்களா. ஓகே, ஏன்னா நமக்கு இது கேட்கல இல்லையா, சர்டிஃபிகேஷன் கேட்கல, அதனால தெரியும்னே போட்டுருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஸ்டேஜ் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஸ்டேஜ் 3 லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இன்டர்வியூவே கிடையாது, சரிங்களா. இன்டர்வியூ கிடையாது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா நம்ம 10th 12th எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ரீஜனுடைய லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ்
பேசவோ எழுதவோ வாசிக்கவோ புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சிருக்கணும். இந்த 4மே தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 10th 12th ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 10th 12th தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப துருவி கேட்க மாட்டாங்க. 10th 12th தமிழ் படிக்காம சென்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களை துருவி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 3 ஸ்டேஜ் தான், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நமக்கு மெயின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, மெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் அதுதான் டிட்டர்மைன் பண்ணும். அதை பொறுத்து தான் ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நல்ல டாபிக் தான். இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பேங்கிங் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் 3 தான். ஓகேங்களா? மொத்தமாக 1 மணி நேரம் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது என்னவா இருக்கணும், ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரேசி தான் முக்கியம். சரிங்களா? வேகமாக போடணும், போடக்கூடியது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? வேகமாக போடணும், போடக்கூடியது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் ப்ரிலிம்ஸ்னு வந்துட்டா. சரிங்களா? இதுவே மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிட்டர்மைன் பண்ணும், இதுதான் ஃபைனல் மெரிட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். கட் ஆஃப் எக்ஸாக்ட் இப்போ 60 தான் கட் ஆஃப்னா நீங்கள் 60 எடுத்தாலே போதும். இல்லை 60க்கு 80 எடுத்தாலுமே ஓகே தான். பட் அது என்ன, டசன்ட் மேட்டர் அ லாட். கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதுன்றது தான் விஷயம். ஆனால் மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். அப்போ மெயின்ஸில் என்ன சொல்லலாம், ஸ்கோரிங் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. ஓகே, ஸோ சேலரி அண்ட் பெனிஃபிட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 45,000 ஃபர்ஸ்ட் மந்த் கிடைக்கும். ஓகேங்களா? அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து. அது இல்லாமல் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் தனியாக, இது இல்லாமல் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸு, அதாவது ஒன்று உங்களுக்கு அவங்க குவார்ட்டர்ஸில் வீடு கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லை குவார்ட்டர்ஸில் அப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில், அந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரெண்ட், ஒரு டபுள் பெட்ரூம் வீடுக்கு வந்து ரெண்ட் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கோ அது உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ 45,000 இல்லாமல் ரெண்ட்டுக்கு தனியாக காசு கொடுத்துடுவாங்க. ஸோ இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஏ ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் அல்லது அக்காமடேஷன் ரெண்டுத்தில் என்ன ஒன்று கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, இன்டர்னல் க்ரோத் இருக்குது. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிளரிக்கல் சேலரிஸ். இது வரைக்கும் கிளர்க்கில் ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்பிஐயோடைய அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப நல்ல சேலரி. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் ஒன்று. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் போது பார்த்து பொறுமையாக நிதானமாக அப்லோட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்டில் எதுனா தவறு இருந்துச்சுன்னா, தவறான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, பார்க்கவே மாட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ கெஞ்சினாலும் எவ்வளோ இது பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றது ஒழுங்காக பாருங்கள். 20 to 28க்குள்ளே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு போட்டுக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எலிஜிபிளா இல்லையான்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய காசு, டைம் எல்லாமே வீணாக போகும். அதுக்காக தான் சிலபஸில் எதனா மாறி இருக்கா, எதனா அப்டேஷன் இருக்கா, என்ன ஏதுன்றதை பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோ, பேங்கிங் எக்ஸாம்ஸோ, இன்சூரன்ஸோ, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை விடாதீங்க. மேம் நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் இன்சூரன்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் ரயில்வேஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் எதுக்கு ஆர்பிஐ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காராதீங்க. ஒரு வாட்டி எழுதி தான் பாருங்களேன். ஒரு வேளை கிளியர் பண்ணிட்டா, அப்படி ஆக்சிடென்ட்லி கிளியர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எஸ்எஸ்சி பேங்க்லாம் கண்டிப்பாக ஆர்பிஐக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக ஆர்பிஐக்காக அப்ளை பண்ணுங்க. பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்க. இது வந்து என்னது, இந்த மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டண்ட்லாம் எவ்ரி இயர்லாம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஓகேப்பா. ஸோ நமக்கு நம்ம அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி சொல்லிட்டு ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் நம்ம வந்து 26th February தான் ஆரம்பித்தோம். அண்ட் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஒரு ஓவர்வியூ மாதிரி போயிருக்கு. சரிங்களா? சில கிளாஸஸ் இதில் ரெக்கார்டடாக இருக்கும், சில கிளாஸஸ் லைவ் போகும். இங்கிலீஷ் ஃபுல்லாகவே லைவ் தான் போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ரெக்கார்டடாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு April 11th எக்ஸாம்.
ஸோ எல்லாத்தையும் லைவாக போட்டோம் அப்படின்னா எக்ஸாம் தாண்டி தான் கிளாஸஸ் போகும், டைம் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எதெல்லாம் சீக்கிரம் உங்களால் பார்த்து முடிக்க முடியுமோ அதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே நாளில் வச்சு முடிச்சிடுங்க. அண்ட் இதெல்லாம் லைவாக இருக்கும், அது லைவ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்மளோட அட்டா 24/7 தமிழில் இப்போ ஹோலி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஹோலி ஆஃபர்ஸ்னால பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அடுத்து போக போக ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க, 2498 சொல்கிறாங்க. இவ்வளோலாம் நீங்கள் பே பண்ண வேணாம். சரிங்களா? என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெறும் 1900 சம்திங்க்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லா கிளாஸஸ் லைவ் ஜாயின் பண்ணிக்க முடியும் வெறும் 1900 சம்திங்க்கு. சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. அண்ட் செஷன் யாரெல்லாம் லைக் போடலையோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செஷனில் பார்க்கலாம். பபாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.